ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சர் ரோகர் அட் தி தியேட்டர் எழுதினவங்க அடிசன். ஜோசப் அடிசன் வந்து ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர் அண்ட் ஆல்சோ ஒரு பொலிட்டிஷியனா இவங்க இருந்திருக்காங்க. இவங்க வந்து தி ஸ்பெக்டேட்டர் அந்த மேகசினுக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான பர்சன் தான் இந்த ஜோசப் அடிசன். இந்த மேகசின் வந்து ஜோசப் அடிசன் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரிச்சர்ட் ஸ்டீல் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடிசன் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அவங்க தான். இந்த ஸ்பெக்டேட்டர் இந்த மேகசின் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பெக்டேட்டர் வந்து முதல்ல லண்டன்ல தான் பப்ளிஷ் பண்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூ அந்த டேட் வந்து என்னன்னா மார்ச் 1, 1711 வெளிவந்து இருக்கு. அண்ட் இந்த மேகசின் வந்து எல்லா டேஸும் ரன் ஆகும், சண்டேஸ் மட்டும் ரன் ஆகாது. டெய்லி இந்த மேகசின்ல வந்து ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் வந்துகிட்டே இருந்திருக்கு. ஒவ்வொரு இஷ்யூலையும் கிட்டத்தட்ட 2500 லாங்ல எஸ்ஏவும் ஆர் லெட்டர்ஸாவும் இவங்க பப்ளிஷ் பண்றாங்க. இதோட தீம் வந்து என்ன அப்படின்னா பாலிடிக்ஸ், லிட்ரேச்சர் அண்ட் அந்த டைம்ல இருந்த ஆர்ட்ஸ் இதை பத்தின நிறைய பப்ளிஷ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்பெக்டேட்டர் எஸ்ஏ வந்து ஃபர்ஸ்ட் லண்டன்ல பப்ளிஷ் ஆகுது மார்ச் 1, 1711 அப்பதான் இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1712 வரைக்குமே இந்த மேகசின் ரன் ஆகுது. சண்டே தவிர எல்லா நாளுமே இந்த மேகசின் வந்துட்டு ரன் ஆயிட்டு இருக்கு. எஸ்ஏஆர் லெட்டர்ஸ்ல வந்து 2500 வேர்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட அந்த லாங்ல வந்து பப்ளிஷ் பண்றாங்க. அண்ட் நிறைய ரீடர்ஸ் வந்து இதை வாங்கி ரொம்ப ஆசைப்பட்டு படிச்சிருக்காங்க. இங்கிலாந்துல இருக்கிற ரீடர்ஸ் அண்ட் அப்ராட்ல கூட இந்த மேகசினை வந்து வாங்கி அந்த டைம்ல ரீட் பண்ணியிருக்காங்க. இந்த மேகசின்ல பார்த்தோம் அப்படின்னா 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அடிசன் அண்ட் ஸ்டீல். ஸோ 2 பேருமே வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அதில் அடிசன் மட்டுமே 274 எஸ்ஏ வந்து எழுதியிருக்காரு. அண்ட் இந்த ஸ்பெக்டேட்டர் மேகசினோட ஒரிஜினல் ரன் ஆகுது இல்லை, அதில் 1712 வரைக்கும் அந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட 555 இஷ்யூஸ் வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தென் 1718 அந்த டைமில் அடிசன் இந்த மேகசினை அகெயின் வந்து ரிவைவ் பண்றார். ரிவைவ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 80 இஷ்யூஸ் வந்து இதில் அப்பியர் ஆகுது. ஸோ டோட்டலாக அந்த டைமுக்கு 635 எஸ்ஏ வந்து இந்த மேகசினில் இருந்திருக்கு. இதை ரிவைஸ் பண்ணி இன்னொரு மேகசின் வெளிவந்தது இல்லை, அந்த மேகசின் வீக்லி 3 டைம்ஸ் தான் வெளிவந்திருக்கு. அந்த ஒரிஜினல் வெர்ஷன் வந்து டெய்லி வரும் எக்ஸப்ட் சண்டே. இந்த ரிவைஸ் பண்ண வெர்ஷன் வந்து மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த மாதிரி டேஸ்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம எஸ்ஏக்குள்ள போவோம். இந்த எஸ்ஏ வந்து எழுதினது ஜோசப் அடிசன் தான். 2 பேருமே கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த எஸ்ஏவை வந்து எழுதினது ஜோசப் அடிசன். அண்ட் இது வந்து அந்த ஸ்பெக்டேட்டர் புக்ல நம்பர் 335 எஸ்ஏவா வந்து இருக்கு. மார்ச் 25, 1712 தான் அடிஷன் வந்து பப்ளிஷ் பண்ணி இருக்காங்க. அந்த எஸ்ஏவோட பிகினிங்ல லாட்டின்ல 2 லைன்ஸ் வந்து இருக்கு. அது வந்து இவங்க கொட்டேஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. அந்த லைன்ஸை எழுதுனவங்க வந்து ஒரேஸ் அப்படிங்கிற ஒரு ரோமன் போயட். அந்த லைனோட மீனிங் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு குட் ரைட்டரா வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க ரியல் லைஃப்பை அப்படியே வந்து இமிட்டேட் பண்ணணுமா. நோபல் கேரக்டரா இருப்பாங்க, அவங்கள வந்து அப்படியே ரியலிஸ்டிக்கா நம்ம வந்து இமிட்டேட் பண்ணணும். நம்ம எழுதுற அந்த எஸ்ஏ வந்து ரொம்ப ஜென்யூனா இருக்கணும். எப்படி நம்ம ரியல் லைஃப்ல இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து எஸ்ஏல போர்ட்ரை பண்ணாங்க அப்படின்னா தான் அந்த எஸ்ஏக்கு ஒரு லைஃப் வந்து இருக்கும். ஒரு லிவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்பதான் வந்து அந்த எஸ்ஏக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேஸ் எழுதின அந்த கோட்ஸை இவங்க இந்த எஸ்ஏல ஸ்டார்ட் பண்றாங்க. ரியல் லைஃப்ல இருக்கிற விஷயங்களா இருந்தாலும் சரி, நோபல் கேரக்டரா இருந்தாலும் சரி, நம்ம அதையே அப்படியே இமிட்டேட் பண்ணும்போது அந்த எஸ்ஏக்கு வந்து ஒரு லைஃப் கிடைக்கும். இதுதான் இந்த வேர்ட்ஸோட மீனிங்கா வந்து இருக்கு. இந்த எஸ்ஏல சர் ரோஜர் டி கவர்லி அப்படிங்கிற ஃபிக்ஷனல் கேரக்டர் பத்தி தான் பேசுறாங்க. அடிக்கடி வந்து ஃபிக்ஷனல் கேரக்டர் இதுல ஸ்பெக்டேட்டரா வந்து அப்பியர் ஆகும். இந்த கேரக்டரை முதல்ல கிரியேட் பண்ணது வந்து ரிச்சர்ட் ஸ்டீல். அதாவது இன்னொரு பர்சன் இருக்காங்கல்ல, ரிச்சர்ட் ஸ்டீல், அவங்க தான் முதல்ல வந்து கிரியேட் பண்றாரு. அந்த கேரக்டரை ரொம்ப டெவலப் பண்ணி டியூன் பண்ணது யாருன்னா அடிசன் தான். ரோஜர் வந்து அடிக்கடி அப்பியர் ஆகிட்டே இருப்பாரு. இவர் வந்து ஒரு ஓல்டு மேன், கண்ட்ரியில் வாழக்கூடிய ஒரு ஓல்டு ஃபேஷனபிள் மேன், பட் ரொம்ப ஒரு கைண்டான ஹார்ட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இந்த குட் கண்ட்ரி ஜென்டில்மேன் பற்றி தான் இந்த எஸ்ஏல வந்து நம்ம பார்க்க போகிறோம். அவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா சர் ரோஜர் டி கவர்லி.
அவர் வந்து ஒரு ஓல்ட் பர்சன், கண்ட்ரி ஜென்டில்மேன். அவர் வந்து ஒரு தியேட்டருக்கு போறாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கு? அத தான் இந்த எஸ்ஸேல வந்து அடிசன் அழகா போர்ட்ரை பண்ணி இப்போ அந்த தியேட்டருக்கு போகக்கூடிய அந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். சார் ரோஜர் டி கவர்லி வந்து லண்டன்ல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பர்சன். அந்த லண்டன் தியேட்டர்ல புதுசா வந்து ஒரு ட்ராஜடி போட போறாங்க. அந்த நியூஸ் வந்து சார் ரோஜருக்கு வருது. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ட்ராஜடிய பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் கிட்டத்தட்ட 20 இயர்ஸா எந்த ஒரு பிளேயும் பார்க்கல. அவருக்கு பார்த்த கடைசியா பார்த்த பிளேயோட பேர் என்ன அப்படின்னா, தி கமிட்டி. ஸோ இது வந்து ஒரு சர்ச் ஆஃப் இங்கிலாந்து காமெடியா இருந்திருக்கு. ஸோ 20 இயர்ஸ் பேக் தான் அவர் ஒரு பிளேவை என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காரு. இதை எதை சொல்லுது அப்படின்னா, சார் ரோஜருக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் அதுலலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னும், அவருக்கு மாரல் ஒர்க்ஸ் அண்ட் ஜென்டில் பர்சன் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத காட்டுது. ஸோ தியேட்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு ஆளு தான் இந்த சர் ரோஜர் இருந்திருக்காங்க. இப்ப வந்து அவர் நியூவா ஒரு ட்ராஜடி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா? அந்த ட்ராஜடியோட நேம் என்ன அப்படின்னா, தி டிஸ்ட்ரெஸ்ட் மதர். அந்த டிஸ்ட்ரெஸ்ட் மதரோட ஹீரோயின் யாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஹெக்டர். ட்ரோஜன் வார் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ட்ரோஜன் வாரோட ஹீரோ யாரு அப்படின்னா ஹெக்டர் தான். அந்த ஹெக்டரோட ஒய்ஃப் யாரு அப்படின்னா இந்த விடோ. அவங்கள பத்தினதான் இந்த ஃபுல் ஸ்டோரி இருக்கும். தி டிஸ்ட்ரெஸ்ட் மதர். ரோஜர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹெக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹெக்டர் வந்து பிரேவான வாரியர். ஸ்கூல் படிக்கும்போது ஹெக்டரை பத்தி நிறைய படிச்சிருக்கேன். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆக்டர் மேல இருக்க ஒரு நல்ல விஷயத்தை இவர் வந்து சொல்றாரு. இந்த பிளே வந்து பார்க்க ரொம்ப ஈகரா இருக்கு. பட் எனக்கு என்ன ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னா, நைட் டிராவலோட டேஞ்சரஸ் பத்தி தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த டைம்ல மஹோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீப்புள்ஸ் இருக்காங்க. அப்படின்னா யாருன்னா ராபரி பண்ணுவாங்க இல்லையா? ஒரு வயலண்டான ஒரு கேங் இருக்காங்க லண்டன்ல. அந்த டைம் நைட்ல யாராவது போறாங்க அப்படின்னா அவங்கள அடிக்கிறது, அவங்க கிட்ட இருந்து திருடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மஹோக்ஸ் அவங்க செய்வாங்களாம். ஸோ அவங்கள நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு சர் ரோஜர். ஆனாலும் அவர் எக்ஸ்ட்ரா ஒரு இமேஜின் பண்ணிட்டு ஒரு ஸ்டோரி ஒரு கிண்டலா சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, முந்தின நாள் வந்து நான் மஹோக்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுற மாதிரி அப்படின்ற மாதிரி சின்னதா ஒரு ஸ்டோரி சொல்றாரு. நேற்று ஈவினிங் நான் நடந்துட்டு வந்துட்டு இருந்ததாகவும், அது நடந்து வந்துட்டு இருந்த ஸ்ட்ரீட் பேர் வந்து சொல்றாரு ஃப்ளீட் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்ல நடந்து வரப்போ நம்ம ஹோக்ஸ் வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. நான் நின்று அவங்களும் நின்றுடுறாங்க. நான் வேகமா நடந்தா அவங்களும் வேகமா வராங்க. என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. நான் ஆனாலும் அவங்கள பார்த்து பயப்படல. அவங்க கிட்ட நான் சண்டை போடலான்னு தான் பார்த்தேன். பட் நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சண்டை போடல அப்படின்னு சொல்றாரு. கடைசியா நார்ஃபோல்க் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட் இடத்துல சைலண்டா நான் எஸ்கேப் ஆயிட்டேன் அவங்க கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதா ஒரு இன்சிடென்ட் கொடுக்குறாரு. ஸோ மஹோக்ஸ் அப்படின்றவங்க அந்த டைம்ல இருந்திருக்காங்க அப்படின்றத டிஸ்கிரைப் பண்றதுக்காக ரோஜர் வந்து இந்த இன்சிடென்ட்டை சொல்றாரு. இப்போ ரோஜர் வந்து அவங்க கம்பானியன்ஸ் எல்லாருமே வந்து பிளேக்கு இன்வைட் பண்றாங்களாம். நம்ம நாளைக்கு ஈவினிங் வந்து அந்த டிஸ்ட்ரெஸ்ட் மதர் அந்த பிளே பார்க்கறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றாரு. கூட போக போறது யாரு அப்படின்னா நம்ம அன்னேம்டு நரேட்டர் இருக்காரு இல்லையா? அந்த அன்னேம்டு நரேட்டர் வந்து ரோஜருக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. அதுக்கப்புறம் இவர்கிட்டயே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காரு. அந்த கேப்டன் வந்து சார் ரோஜருக்கு பாதுகாப்பான ஆள் மாதிரி. இவர் வந்து ஒரு கிரேட்டான பர்சன். அந்த கேப்டனையும் இவர் வந்து இன்வைட் பண்றாரு. அப்புறம் இந்த ஃப்ரெண்ட் கிட்ட வந்து சொல்றாரு, நாளைக்கு 4:00 இந்த டைமுக்கு இங்க வந்துருங்க. நம்ம சீக்கிரமாவே தியேட்டருக்கு போயிடுவோம். நம்ம லேட்டா போறப்ப ரொம்ப க்ரௌடா மாறிடும். ரொம்ப சீக்கிரமாவே போயிடுவோம். 4:00 வந்துடுங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரெண்ட வந்து அவரு கூப்பிட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, நம்மளோட வண்டியே இருக்கு. அந்த வண்டியிலேயே நம்ம போயிடலாம். என்னோட சர்வன்ட் ஜான் இருக்காங்க. என்னோட வண்டியோட வீல்ஸ் எல்லாமே சரி பண்ணி வச்சுட்டாரு. ஸோ நம்ம அதுலயே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் அடுத்த நாள் கரெக்டா அந்த அப்பாயின்மெண்ட் டைம் 4 மணிக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. கேப்டன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கிளம்புறதுக்கு முன்னாடி எந்த டேஞ்சரஸும் நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. இருந்தாலும் கேப்டன் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்வாட் வந்து அவர் கையில வச்சிருக்காரு சர் ரோஜரோட பாதுகாப்புக்காக. அந்த ஸ்வாட் நேம் என்ன அப்படின்னா ஸ்டீன் கிர்க். இந்த ஸ்வாட இவர் ஆல்ரெடி ஒரு பேட்டில்ல யூஸ் பண்ணி இருக்காரு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரோகரோட லாயல் சர்வன்ட்ஸ் கிளம்புறாங்க. அப்புறம் அந்த வீட்ல இருக்க அந்த ஓல்டு பட்லர் அவங்க எல்லாம் கிளம்புறாங்க. அந்த ஓல்டு பட்லர் கையில ஒரு ஓக் ஸ்டிக்ஸ் ஒண்ணு வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, டு புரொடெக்ட் தியர் மாஸ்டர். அவங்க மாஸ்டருக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போ, அவங்கள புரொடெக்ட் பண்றதுக்காக அந்த ஓக் ஸ்டிக் அவரு எடுத்துட்டு வராரு. சர் ரோஜர் வந்து கார்ல வந்து ஏறிட்டாரு. அந்த ஃப்ரெண்ட் வந்து சர் ரோஜருக்கு லெஃப்ட் சைடுல உட்கார்ந்திருக்காரு. அந்த கேப்டன் இருக்காருல்ல, அந்த கேப்டன் சென்றி ஆப்போசிட்ல வந்து உட்கார்ந்திருக்காரு. அந்த ஓல்டு பட்லர் வந்து பின்னாடி நெறைய ஃபுட் மேன் இருக்கும் இல்லையா? அத லீட் பண்ணிக்கிட்டு கூப்பிட்டுட்டு வந்திருக்காரு. இப்படி ஒரு ஆர்டர்லி ப்ராசஸா எல்லாரும் சேர்ந்து சர் ரோகரோட எஸ்கார்ட் பண்ணி பாதுகாப்பா அந்த பிளே ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறாங்களாம். தியேட்டர வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ரீச் பண்ணிட்ட அப்புறம் ரோஜர் வந்து கேப்டன் இவங்க 2 பேரும் சேர்ந்து பாதுகாப்பா அந்த சீட் இருக்கக்கூடிய ஏரியா தனியா ஒரு பிக் இருக்கும் இல்லையா? அத புக் பண்ணியிருக்காங்க. நீங்க தியேட்டர் பத்தி தெரிஞ்சிருக்கும். நெறைய ஏரியாஸ் இருக்கும். அதுல நெறைய பிளேஸ் இருக்கும் இல்லையா? அதுல பீட் அப்படின்ற பிளேஸ்ல கூட்டிட்டு போயிட்டு அவர உட்கார வைக்கிறாங்க. கேப்டன் சென்றி அந்த சீட்க்கு நடுவுல சென்டரா தான் ரோஜர உட்கார வைக்கிறாங்க. ரொம்ப பாதுகாப்பா. ரோகர் எழுந்திருச்சு நின்னு சுத்தி அந்த தியேட்டர்ல இருக்கிற அந்த கிரவுட் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அந்த கிரவுட பார்த்து ரொம்ப எக்ஸைட்மென்ட் ஆயிடுறாரு ரோகர். இப்போ ப்ளே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ப்ளேயோட பேக்ரவுண்ட் நமக்கு தெரிஞ்சாதான் இதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சொல்ல போறது வந்து பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் எஸ்ஏல கிடையாது. இதை கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ சொல்ல போறது என்னன்னா ஹெலன் ஆஃப் ட்ராய். அவங்களால தான் வந்து ட்ரோஜன் வார் வந்து நடந்துச்சு. அவங்கள பத்தி ஒரு சின்ன ஸ்டோரி வந்து பார்ப்போம். அகமனன் அண்ட் மெலனஸ் இவங்க 2 பேரும் பிரதர்ஸ் வந்து இருக்காங்க. அகமனன் வந்து யாரு அப்படின்னா கிரீக்ல இருக்கிற மைசெனே இருக்கிற பிளேஸோட கிங்கு தான் இந்த அகமன் இருக்காங்க. இவங்க வந்து அது மட்டும் இல்லாம ட்ரோஜன் வார்ல கிரீக் ஆர்மியை வந்து லீட் பண்ண கமாண்டரும் கூட. இவங்களோட பிரதர் மெலனஸ் இருக்காங்க இல்லையா, வேர்ல்டுலயே ரொம்ப பியூட்டிஃபுல் விமன் அந்த டைம்ல சொல்லப்பட்ட ஹெலன், அந்த விமனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டது மெலனஸ் தான். அப்படி ஒரு பர்சன் இவர் வந்து ஸ்பார்ட்டா அப்படின்ற ஒரு பிளேஸோட கிங்கா வந்து இருக்காரு. இன்னொரு நாடு வந்து பக்கத்துல இருக்கும். அந்த கண்ட்ரியோட பேர் என்ன அப்படின்னா ட்ராய். அந்த கண்ட்ரியோட பிரின்ஸ் வந்து பாரிஸ். அவங்க வந்து இவங்க பிளேஸ்க்கு வந்து இருப்பாங்க. அவங்க அந்த பிளேஸ்ல இருக்கிற ஹெலனோட பியூட்டியை பார்த்து மயங்கி ஹெலனை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஹெலன் இங்க இருந்து தூக்கிட்டு போனதால இந்த ட்ரோஜன் வார் வந்து இருக்கும். ஃபேமஸான ட்ரோஜன் வார் வந்து ஹெலன் மெலனோட ஒய்ஃப் வந்து கேரி பண்ணிட்டு போயிடுறாங்க. இதனால வந்து தான் இந்த கிரீக் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, அந்த கிரீக் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து ட்ராயை வந்து அட்டாக் பண்றதுக்கு போவாங்க. அகமம்னா இருக்காருல்ல, அவரோட தலைமையில வந்து போறாங்க. 10 வருஷம் அவங்க ஃபைட் பண்றாங்க. ஃபைட் பண்ணி 10 வருஷம் கழிச்சு ஹெலனை வந்து திரும்ப பிளேஸ்க்கு கூட்டிட்டு வருவாங்க. இதுதான் இந்த ட்ரோஜன் வாரோட ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஸ்டோரி. இந்த ட்ரோஜன் வார்ல வந்து ரொம்ப கிரேட்டான நிறைய வாரியர்ஸ் இருப்பாங்க. அக்கிலஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹெக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒடிசஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க எல்லாருமே இந்த ட்ரோஜன் வார்ல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் எல்லாருமே. ஃபைனலா இந்த ட்ரோஜன் வார்ல வின் பண்ணது அந்த கிரீக் பீப்புள்ஸ் தான். அவங்க ட்ரோஜன்ல ஒரு பெரிய ஒரு யூஸ் பண்ணி ட்ரிக்கா அந்த அந்த சிட்டியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அந்த சிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அந்த ஹெலனை வந்து திரும்ப தூக்கிட்டு போயிடுவாங்க. மெலனஸோட பிளேஸ் இருக்குல்ல ஸ்பார்க், அங்க ஹெலனை கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் ட்ரோஜன் வாரோட பேக் ஸ்டோரி. இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா தி டிஸ்ட்ரெஸ்ட் மதரோட ஸ்டோரியை நம்ம பார்ப்போம். தி டிஸ்ட்ரெஸ்ட் மதர் அப்படின்னு சொல்லும் போதே இந்த ஸ்டோரியோட ஹீரோ வந்து மதர் தான், அதாவது ஹீரோயின். த டிஸ்ட்ரெஸ்ட் மதர் யாரு அப்படின்னா அவங்க பேர் வந்து ஆண்ட்ரோமைக்கி. அவங்க யாரு அப்படின்னா ஹெக்டரோடைய ஒய்ஃப். அந்த ஹெக்டர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி த ஹெலன் ஆஃப் ட்ராய் ஸ்டோரி நான் சொன்னேன் இல்லையா, இப்போ அதில் அந்த பாரிஸ்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அவங்க ஹெலனோட பியூட்டியில் மயங்கி அவங்கள தூக்கிட்டு போயிடுவாங்க இல்லையா. அந்த பாரிஸ் அவரோட பிரதர் தான் இந்த ஹெக்டர். இப்போ வந்து தம்பி தப்பு பண்ணுறான் அப்படின்றப்போ அவருக்கு ஆப்போசிட்டாக இல்லாமல் தம்பிக்காக அந்த பிளேஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ண அவரே போகிறாரு ஹெக்டர். ஹெக்டர் வந்து பேட்டிலில் தோத்துடுவாங்க. யார்கிட்ட அப்படின்னா அகிலஸ் கிட்ட. அகிலஸ் வந்து ஒரு கிரீக் பர்சன். அவர் வந்து ஒரு கிரீக் பீப்புளுக்காக ஃபைட் பண்ணுவார். அவர்கிட்ட தான் ஹெக்டர் தோத்துடுவாங்க. ஹெக்டர் வந்து ட்ராய் சைடு வந்து ஃபைட் பண்ணுவார். இவங்க 2 பேருக்கும் 1-on-1 பேட்டில் நடக்கும்போது அதில் ஹெக்டர் வந்து இறந்து போயிடுவாங்க. அந்த வார்க்கு அப்புறம் ஹெக்டரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க நேம் தான் ஆண்ட்ரோமைக்கின்னு சொன்னோம் இல்லையா,
அவங்க வந்து தன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. இப்போ ஆண்ட்ரோமேக்கிக்கு வந்து யாருமே இல்ல. ஒரு சன் மட்டும் இருக்காங்க. ஹெக்டருக்கும் ஆண்ட்ரோமேக்கிக்கும் பிறந்த ஒரு யங் சன் இருக்காங்க. ஸோ இந்த ஆண்ட்ரோமேக்கி தான் இந்த டிஸ்ட்ரெஸ்ட் மதர். இந்த பிளேல இந்த ஸ்டோரி வந்து எப்படி போகுது அப்படின்னா, பைரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் இருப்பாங்க. பைரஸ் அப்படி யாருன்னா, அக்கிலஸோட பையன் தான் இந்த பைரஸ். இந்த அக்கிலஸோட பையன் பைரஸ் இருக்கான் இல்லையா, அவன் ஆண்ட்ரோமேக்கி மேல லவ் பண்ணுவான். லவ் இருக்கும். ஆண்ட்ரோமேக்கி ஹஸ்பண்ட் கொன்னது யாரு அப்படின்னா, அந்த அக்கிலஸ் தான். அந்த அக்கிலஸோட ஃபாதர் கொன்னு இருப்பாரு. இப்ப அவள வந்து மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறான் இந்த பைரஸ். அதே நேரத்துல ஹெர்னியான்னு வந்து ஒரு கேர்ள் இருக்காங்க. இவங்க யாருடைய டாட்டர் அப்படின்னா, ஹெலன்னு ஒருத்தவங்கள வந்து தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்களோட டாட்டர் தான் இந்த ஹெர்னியா. இந்த ஹெர்னியா வந்து யாரை லவ் பண்ணுவாங்க அப்படின்னா, பைரஸ லவ் பண்ணுவாங்க. ஆண்ட்ரோமைக்கி வந்து ஆண்ட்ரோமைக்கிய வந்து யார் லவ் பண்றா அப்படின்னா, பைரஸ். ஸோ அதனால ஆண்ட்ரோமைக்கி மேல ஒரு ஜெலஸ் வந்து உருவாகுது. இன்னொரு பர்சன் இருப்பாங்க. ஓரெஸ்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காங்க. அவர் வந்து சன் ஆஃப் அகமம்னான். அவரோட பையன் தான் இந்த ஓரெஸ்டஸ். பட் ஹெர்னியா வந்து இந்த அஃபெக்ஷனை வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணல. ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கல் லவ் மாதிரி தான். இதுல வந்து 3 கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. பைரஸ், ஹெர்னியா அண்ட் ஓரெஸ்டஸ். இந்த 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேருமே ஆண்ட்ரோமைக்கி. இவங்களுக்கு இடையில நடக்கிற ஸ்டோரி தான் இந்த டிஸ்ட்ரெஸ்ட் மதரா வந்து இருக்கு. இந்த லவ், ஜெலசி, ரிவெஞ்ச் எல்லாமே சேர்த்து டிஸ்ட்ரெஸ்ட் மதரா வந்து ஒரு பிளே வந்து எடுத்திருக்காங்க. இதுதான் சர் ரோஜர் வந்து தியேட்டர்ல பார்க்கறதுக்கு வந்து போறாரு. இது வந்து ஒரு ட்ரையாங்கல் லவ் தானே. பைரஸ் வந்து ஆண்ட்ரோமைக்கை லவ் பண்றாங்க. ஹெர்னியா வந்து பைரஸை லவ் பண்றாங்க. ஒரெஸ்டஸ் வந்து ஹெர்னியாவை லவ் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி மாதிரி தான். அதுதான் வந்து இந்த ஸ்டோரியா எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம எஸ்ஏக்குள்ள போவோம். இந்த பெர்ஃபார்ம் வந்து நடக்க சர் ரோஜர் வந்து கமெண்ட்ரி மாதிரி கொடுத்துட்டே இருக்காரு. இது வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு, எப்படி அழகா நடக்கிறான் பாரு, அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே சர் ரோஜர் இருக்காங்க. சர் ரோஜர் கொடுக்குற ரியாக்ஷனை வந்து நிறைய பேர் பக்கத்துல உட்காந்து ஈகரா லிசன் பண்ணிட்டே இருக்காங்க. சார் ரோகர் கொடுக்குற கிரிட்டிசிசம் வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கு. சார் ரோகர் வந்து ஸ்டேஜ்ல நடக்கிற போது அது எப்படி இருக்குன்னா, கிங் ஆஃப் பிரான்ஸ் கூட இவ்வளவு ஒரு ப்ரைடா நடக்க மாட்டாங்க. இந்த பைரஸ் பாரு எவ்வளவு அழகா நடக்கிறான். ஸோ அந்த அளவுக்கு அவங்க அட்மைர் பண்ற மாதிரி இந்த ஸ்டோரி இருக்கு. அவரும் அவ்வளோ அழகா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டேஜ்ல நடக்கிற ஒன்னொன்னையா பார்த்து. அட் த சேம் டைம் ஆண்ட்ரோமைக்கி மேல ரொம்ப ஒரு கன்சர்ன் வந்து சர் ரோஜருக்கு இருக்கு. ஹெர்னியா இருக்காங்கல்ல, அவங்க மேலயும் கொஞ்சம் கன்சர்ன் சர் ரோஜருக்கு இருக்க தான் செய்யுது. பட் ஆண்ட்ரோமைக்கி மேல ரொம்பவே கன்சர்ன் இருக்கு. அண்ட் இவருக்கு வந்து பைரஸோட முடிவு வந்து எப்படி இருக்கும், பைரஸ் வந்து ஆண்ட்ரோமைக்கிய வந்து லவ் பண்றான், மேரேஜ் பண்ண சொல்லிட்டே இருக்கான். பட் அவ வந்து மேரேஜ் பண்ணி சேருவானா, அதுதான் அவருக்கு வந்து மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஆண்ட்ரோமைக்கி வந்து எப்பவுமே அந்த பைரஸோட ப்ரொபோஸை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. நோ நோ அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரோமைக்கி சொல்லிக்கிட்டே இருக்கா. ஸோ இப்போ சர் ரோகர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த அன்னேம்டு நரேட்டர் இருக்காங்க நான் சொல்ல இல்லையா, அவங்களோட நிறைய டைம் அவங்களோட காதுல போயிட்டு ஏதோ விஸ்பர் பண்ணிக்கிட்டே சைலண்டா முணுமுணுக்கிறாரு. என்ன அப்படின்னா, விடோஸ் கூட டீல் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம்ப்பா அப்படின்ற மாதிரி சர் ரோகர் கிண்டலா சொல்றாரு. இது எதை சொல்லுது அப்படின்னா, சர் ரோஜருக்கும் ஏதோ ஒரு விடோக்கும் இடையில ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனாலதான் இவர் வந்து விடோஸோட டீல் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு ரிமார்க் வந்து கொடுத்து இருக்காரு. விடோஸ் தான் வேர்ல்டுலயே ரொம்ப ஒரு ஸ்டப்பன் கிரியேச்சர் அப்படின்னு சொல்லி சர் ரோஜர் சொல்றாரு. அண்ட் அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, இந்த பிளே வந்து எழுதி இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து ட்ராமாட்டிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் பண்றாரு. எனக்கு இந்த பிளேல இருக்க எல்லா லைனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, ஈஸியா காம்போசிஷனா இருக்கு, நல்ல ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி சர் ரோகர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹெக்டர் இருக்கார் இல்லையா, ஹெக்டரோட கோஸ்ட் வந்து ஸ்டேஜ்ல அப்பியர் ஆகுறதுக்கு ரொம்ப ஈகரா அவர் வந்து காத்துட்டு இருக்காரு. ஹெக்டர் வந்து ஹேண்ட்ரமைக்கியோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருல்ல, ஸோ அவரோட கோஸ்ட் வந்து பிளேல வரும் போல, அதை பார்க்கறதுக்கு இவர் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காரு. ஸோ அகைன் ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காரு, இவங்க எவ்வளோ ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க, எவ்வளோ டிக்னிட்டியா இருக்காங்க. ஆண்ட்ரோமைக்கி
ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே அவரு இருக்காரு. அப்படி வந்து இவரு நெறைய கமெண்ட்ரி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, கேப்டன் சென்ட்ரி இருக்காரு இல்லையா? அவர் வந்து நோட்டீஸ் பண்றாரு. என்ன அப்படின்னா, பக்கத்துல நெறைய மிஸ்சீவியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க. ஆடியன்ஸ் எல்லாம் நெறைய பேர் இருக்காங்க. நெறைய கிரவுட் இருக்காங்க. ரோஜர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பக்கத்திலேயே வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேப்டன் சென்றி அவங்க எல்லாத்தையும் வந்து தள்ளி விடுறாராம். ரோஜர வந்து நீங்க முன்னாடி தள்ளி இருங்க அப்படின்ற மாதிரி அவரையும் கொஞ்சம் நகர்த்தி போக சொல்றாரு. அண்ட் இந்த ப்ளே எண்டிங்ல வந்து பைரஸ் இருக்கான் இல்ல, அவன் வந்து இறந்து போயிடுவான். ஓரஸ்டஸ் தான் காரணம் அதுக்கு. என்ன அப்படின்னா, ஸோ அது வந்து கடைசியா ஓரஸ்டஸ் வந்து எதுக்கு பைரஸ கொன்னான் அப்படின்ற டீட்டெயில் வந்து ஈகரா கேட்டாரு. எங்க வச்சு இந்த ஓரஸ்டஸ் பைரஸ கொல்றான் அப்படின்னா, அப்பல்லோ இன் டெல்லி டெம்பிள். அது வந்து ஒரு அப்பல்லோ இன் டெல்லி அப்படின்றது வந்து ஒரு டெம்பிள் மாதிரி. அந்த இடத்துல ஓரஸ்டஸ கொலை பண்றான். எதுக்கு அப்புறம் இந்த இன்சிடென்ட் நடக்கும் அப்படின்னா, ஓரஸ்டஸ் ஹெர்மியானை லவ் பண்ணிட்டு இருக்கான் இல்ல. பட் என்ன ஆகிடும் அப்படின்னா, பைரஸ் வந்து ஹெர்மியான் மேரேஜ் பண்ணிக்குவான். பைரஸ் வந்து ஒரு சுச்சுவேஷனால ஆண்ட்ரோமேக்கிய ரெஃப்யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ பைரஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஹெர்மியான மேரேஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ லாஸ்டா ஒரேஸ்டஸ்க்கு என்ன ஆகுது அப்படின்னா, லாஸ்டா ஒரு மேட்னஸ் மாதிரி ஆயிடுது. ஒரு மேட் பர்சன் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். கடைசியா இந்த ப்ளே எண்ட் ஆகும்போது ரொம்பவே ஒரு சீரியஸான நோட்ல அவரோட இந்த ப்ளேவும் முடியுது. ஸோ இவங்க எப்படி தியேட்டருக்கு வந்தாங்களோ, அதே மாதிரி ப்ளே முடிஞ்ச உடனே கிரவுட் எல்லாரையும் அவாய்ட் பண்றதுக்காக லாஸ்ட்டா கடைசியா போறாங்க. ரொம்ப ஹேப்பியா இந்த ஈவினிங் என்டர்டைன்மெண்ட்டா வந்து ரொம்ப சூப்பரா இந்த ப்ளே இருந்தது. இவங்க எல்லாருமே இந்த ப்ளேவ ரொம்ப ஹேப்பியா முடிச்சுட்டு கிளம்புறாங்க. ஜோசப் அடிசன் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளேவ நம்ம வந்து சர் ரோகர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு பார்க்குற மாதிரியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இந்த ப்ளேவ அவர் அவ்வளோ அழகா எழுதியிருப்பாரு. கண்டிப்பா இந்த சம்மரி உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.